இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ்ல வந்து கடைசி ஒரு 6 மாசம் ஒரு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் சேயிங் லைக் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. உங்க ஃபீல்டு எதுன்னு பாருங்க. இவ்வளோ கேட்டகரி சொல்றீங்களா? இதுல வந்து எதுல வந்து ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்? 80% விஷயத்த 100% நீங்க பண்ணீங்கனாலே ஐ திங்க் கரெக்டா வந்துடும். விசா அப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன டைம் டியூரேஷனுக்குள்ள எனக்கு அந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்ல அப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்ப இந்த காசு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னா என்கிட்ட எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கணும், நான் எப்படி சஸ்டெயின் பண்ணுவேன், எப்படி மேனேஜ் பண்ணுவேன். ஸ்டைஃபன் தருவாங்க, பட் ஸ்டில் அந்த ஸ்டைஃபனும் என்ன அமௌண்ட் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரிஜெக்ட் ஆன மாதிரி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. சார் எப்படி அப்ளை பண்ண சொல்றீங்க சார்? அது கரெக்டா ஒரு போய் பண்ணணும் அப்படின்னா இதுல போய் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ்ல வந்து கடைசி ஒரு 6 மாசம் ஒரு ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கடைசி 1 வருஷம் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த இன்ஜினியரிங்ல நான் சொல்றேன். ஈவன் மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மற்ற ஸ்ட்ரீம் எல்லாம் எப்படின்றத நீங்க பாத்துக்கங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் மாஸ்டர்ஸ்ல வந்து சிஎஸ்ஐஆர்ல வந்து இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அது வந்து எப்படின்னா வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து இந்த டைம் ஸ்லாட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த டைம்ல போயிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் அப்ளிகேஷனா இருந்தது நான் பண்றப்போ. பட் இப்போ ஐ திங்க் இட் மே பி a bit more digitalized. அது அவங்க என்ன என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. இந்த வெப்சைட்ஸ்லாம் போய் பாருங்க. சிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அது பேசிக்கலி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுல போய் பாருங்க. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற பாருங்க. டிஆர்டிஓலயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. இஸ்ரோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்க ஒரு அந்த அந்த ரீஜன்ல இருந்தீங்கன்னா அங்க போறதுக்கு வசதியா இருக்கும். அந்த மாதிரி இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. உங்க ஃபீல்டு எதுன்னு பாருங்க. அதுல இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பாருங்க. அதுல மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு வந்து ஒன்னு ஃப்ரீயா இருக்கலாம், இல்ல ரொம்ப குறைச்சல் ஃபீஸா இருக்கும். எக்ஸ்பென்சிவா நீங்க ஒன்று பண்ணணும், எக்ஸ்பென்சிவா பைசா கட்டி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டியே கிடையாது. அதுக்கான ப்ரொசீஜர் மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இப்போ மாறி இருக்கலாமே ஒழிய அது எல்லாமே அவங்க வெப்சைட்ல வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. உங்க உங்க ஃபேக்கல்ட்டில பிஹெச்டி முடிச்ச ஆள்கிட்ட போய் கேளுங்க. இல்ல படிக்கிற ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா தே வில் பி a bit more updated. அவங்க வந்து இப்போ கரண்டா என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த அகடமிக் ஏரியா வழியா வரணும்னா திஸ் இஸ் வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பாத்வே. இல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸோ காம்படிஷன்ஸ்லயோ வின் பண்ண சர்டிபிகேட் அதெல்லாம் வச்சு கூட யூ கேன் ஸ்டில் மைக்ரேட் ஹியர். அந்த மாதிரியும் சில பேர் நான் பார்த்திருக்கேன் இங்க. இந்த மாதிரி டொமைன் சொல்றீங்களா சார், இவ்வளவு கேட்டகரி சொல்றீங்களா? இதுல வந்து எதுல வந்து ரிஜெக்ஷன் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்? அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா விசா கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி ஃபீல்டு இருக்கும்ல, அது வந்து இல்ல அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரீம் லைனே பண்ண முடியாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஏன்னா எல்லாமே கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான். இப்போ உங்களோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம், என் சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. என்னோட இப்போ என்னோட சர்க்கிள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டு. இப்போ நான் வந்து சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஐடி படிச்ச எங்களோட பிஹெச்டி படிச்ச ஒரு ஆளுக்கு இதே கிடைச்சிருக்கு. எனர்ஜி எஃபிஷியன்சில வந்து பிஹெச்டி பண்ணாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அதாவது ஹார்ட்வேர்ல ஒருத்தர் பண்ணாரு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பவர் சப்ளைல ஒருத்தர் பண்ணாரு, எலக்ட்ரிக்கல், அவருக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ எது அண்ட் அகைன் சிவில் இன்ஜினியரிங்ல ரிஜெக்ட் ஆன ஆளுகளும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 2வது ரவுண்ட்ல அந்த மாதிரிலாம் கிடைக்கு, இல்ல வேற விசாக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சப்ஜெக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி சப்ஜெக்டிவ். அண்ட் அகைன் நீங்க அந்த ப்ரொபோசல் எழுதுறீங்க, நீங்க வந்து உங்க ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறீங்களா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2-3 பேர்கிட்ட கொடுத்து ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு பிளேகியரிசம் செக் பண்றதுக்கு. அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பண்ணாலே ஐ திங்க் 80% விஷயத்த 100% நீங்க பண்ணீங்கனாலே ஐ திங்க் கரெக்டா வந்துடும். மீதி 20% விஷயம் எப்போதுமே வந்து நம்ம கையில இருக்காது. பட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு எந்த எந்த டாஸ்க் எடுக்கிறீங்களோ அதுல 80% 100% பண்ணுங்க. மீதி 20% ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூ வில் சக்சீட். ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா வரும். கண்டிப்பா, அதாவது இது எல்லாமே வந்து கோடு பிடிச்ச மாதிரி எல்லாம் போகாது. ஃபெயிலியர் கண்டிப்பா வரும். ஈவன் இப்போ நான் என் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்பே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஜஸ்ட் ஹேவ் டு கீப் ட்ரைங், யூ டெஃபினெட்லி கெட் இட். இப்போ ரிஜெக்ட் ஆயிட்டோம், ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன், விசா அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அப்ளை பண்ணலாமா?
கண்டிப்பா. அப்படிலாம் வந்து ஒருத்தர் வந்து பேன் பண்ணியோ லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல சார். இத்தனை டெஸ்ட் தான் பண்ண கண்டிப்பா முடியும் அப்படின்ற லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. as long as the rejection is fair. அதாவது காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த வாட்டி உங்கள செலக்ட் பண்ண முடியல. உங்கள விட பெட்டர் கேண்டிடேட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற பொருள். தட் டசன்ட் மீன் தட் உங்களால அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. பட் ஆனா நீங்க ஏதோ ஃப்ராடுலன்ஸ் பண்ணிடுறீங்க. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்டே வந்து ஃபோர்ஜ்டா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்து உங்கள பார் பண்றது வேற, ரிஜெக்ட் பண்றது வேற. ஸோ பேசிக்கலி யூ ஆர் நாட் ஜஸ்ட் செலக்டட் அவ்வளவுதான். இந்த ரவுண்ட்ல தேர் வேர் அதர் அப்ளிகன்ஸ் ஹூ ஆர் மச் மோர் டிசர்விங் தென் யூ. அதனால அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தேர் கேன் பி அதர் நீங்க திருப்பி வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு பேப்பர் தான் பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க. செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது 3 பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க. 2 கான்ஃபரன்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ பேசிக்கலி யூ ஜம்ப் அஹெட் ஆஃப் த கியூ இல்லையா? ஸோ ரிஜெக்ட் ஆகிட்டோமேனு உட்காராதீங்க. உங்களோட பாரை எப்படி வந்து மேல எடுத்துட்டு போலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அது வந்து இட்ஸ் பிட் மோர் பாசிட்டிவ் அப்ரோச் ஐ வுட் சே. கண்டிப்பா ரிஜெக்ஷன்ஸ் வரும். ரிஜெக்ஷன் வராம வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து பண்ண முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, தோசை வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவீங்க. வீட்டுல இட்லி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து வாழ்க்கையில தோசையே சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் யூ ஹேவ் டு டேக் இட் ஈஸி. அவ்வளவுதான். சார் ஆக்சுவலா இப்போ நான் விசா அப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன டைம் டியூரேஷனுக்குள்ள எனக்கு அந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்ல அப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும்? வெரி ட்ரிக்கி. பேசிக்கலி இப்போ ஸ்டூடெண்ட் விசாஸ்லாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிஹெச்டிக்கு வரீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் விசாலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே சொல்லிடுவாங்க. ஸ்டூடெண்ட் விசால அகெயின் 2-3 விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின், ஐ திங்க் இட்ஸ் வொர்த் வைல் பாயிண்டிங் இட் அவுட். இப்போ வந்து நீங்க கோர்ஸ் ஒர்க் வச்சு நீங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றீங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் அப்ளை பண்றீங்க, அதில் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் பேசிக்கலி விசா அப்ளிகேஷன். நான் அந்த ஃபண்டிங் அந்த ஸ்டேஜ்க்குலாம் போகல நான். அதெல்லாம் வந்து எப்படியோ நீங்க ஃபண்டிங் மேனேஜ் பண்றீங்க. ஏதோ கை காசு போடுறீங்க, இல்லை வந்து ஸ்காலர்ஷிப் போடுறீங்க. somehow you manage the funding. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் விசாவை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த விசா வந்து ஸ்டில் நீங்க அதே சப்ளஸ்லாம் அப்ளை பண்ணுவீங்க. பட் இட்ஸ் குவைட் ரெஸ்ட்ரிக்டிவ். ஏன்னா வந்து நீங்க வந்து இத்தனை ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படி மாதிரி நிறைய உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுப்பாங்க. பட் ஆனால் ரிசர்ச் விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் பிட் மோர் லிபரல். நிறைய பாத்வேஸ் இருக்கும். கொஞ்சம் லீனியன்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்றப்போ அப்படிதான் இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். இல்லைன்னா மன்னிச்சிருங்க, ஒருக்கா செக் பண்ணிக்கங்க அதை. ஏன்னா கண்டிப்பா 2 செக்டர் இருக்கு. ஸ்டூடெண்ட் விசாலே 2 செக்டர் இருக்கு. நார்மல் செக்டருக்கு ஒரு விசா கொடுப்பாங்க, ரிசர்ச் செக்டருக்கு வேற ஒரு விசா. ஸோ அது அந்த பைஃபர்கேஷனை ஃபர்ஸ்ட் படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் எது அப்ளை பண்றோமோ அதை துறவா படிங்க. புரியலையா ஒரு 4-5 வாட்டி அதையே திருப்பி படிங்க. ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஸோ புரியாமனா போகுது. இன் பிளைன் இங்கிலீஷ் தான், ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜும் கிடையாது. ஸோ மோரோவர் இப்பெல்லாம் நிறைய டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ் இருக்குது. உங்களோட மதர் டங் எதுவோ அதில் வந்து இஃப் யூ வாண்ட் கன்வெர்ட் கேன் டெஃபினெட்லி பி ஹேப்பனிங். ஸோ சுருக்கா வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் விசாஸ்லாம். பெர்மனன்ட் ரெசிடென்சி விசாஸ் வெல் நோன் ஃபார் டிலேஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பட் இந்த 858 வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரீம் லைன்றதுனால இந்த 189 199 விட கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பெர்மனன்ட் பிஆர் விசாஸ் ஆர் வெல் நோன் ஃபார் டிலேஸ். ஸோ பி ப்ரிப்பேர்ட். இமி வெப்சைட்ல வந்து இப்போ ஒரு கால்குலேட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்க, எந்த சப்ளையர் அப்ளை பண்றீங்கன்னா எவ்வளோ உங்களோட டென்டேட்டிவ் டேட் என்னன்றதே வந்துருது இப்போதான். ஸோ ஐ திங்க் தட் கிவ்ஸ் யூ அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் அப்ளை பண்ற விசா எவ்வளவு நாள் எனக்கு வரும்ன்றது வந்து ஒரு ரஃப் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும். சார் இப்போ இந்த விசாங்கிறது 858ங்கிறது ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவோ பேர் வந்து இந்த ரூட்டை சூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மத்த ட்ரெடிஷனல் ரூட்ல தான் போறாங்க. அதுக்கு அவ்வளவு லேக்ஸ் செலவு பண்றாங்க. பிளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பண்றதுனால ஃப்ரீயா கொடுக்கறதுனால ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்க்கு என்ன பெனிஃபிட்? அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே, கிரேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த விசாவுமே ஃப்ரீ கிடையாது. தெரிஞ்சுக்க, இதுக்கு நீங்க காசு கட்டணும். ஐ திங்க் இதுக்கு $4,000 $4,500 நினைக்கிறேன் விசாக்கு. கண்டிப்பா. விசாக்கு கண்டிப்பா அந்த அதுக்கப்புறமா அந்த அப்ரூவ் பண்ணி அங்க இது பண்றாங்க, உங்களோட ஃபண்டிங்ஸ் பண்றாங்க, ஸ்டைஃபண்ட்ஸ் தராங்க. இது எல்லாமே உங்களுக்கு லாஸ் தானே. எதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணணும்? அதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? அது கேக்குறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. சி நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். லைக் எதுவுமே வந்து இந்த உலகத்துல ஃப்ரீன்றது ஒண்ணு கிடையாது. சம்திங் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் தி ப்ராடக்ட்.
வெல் நோன் சேயிங். அகைன் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு பிஹெச்டி பார்த்துட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க எடுத்தோடனே 858 நீங்க அப்ளை பண்ண போறது இல்லை. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா தான் வருவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ்க்கு தான் வருவீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பேசிக்கலி நீங்க பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விசாவுக்கு மாறியோ இல்லை அதே விசால கண்டினியூ பண்ணிட்டோ தான் நீங்க 858 அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஐ திங்க் இல்ல நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ஷனலா இருக்கீங்க, இந்தியால இருந்தே வந்து you can prove your talented or you're in a high income slabனா yes, அப்போ 858 டைரக்டாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் லைக் another visa. ஸோ அந்த பேட்டர்ன் இல்லை. பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கலி, அது மாதிரி ஏன் வந்து நான் ஏன் உங்களுக்கு காசு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேசிக் சேலரியை விட கம்மியாக தான் கொடுக்கும் இந்த பிஹெச்டின்ற ஹோல் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து சாரி கிளியரா இருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் சேலரியோட இந்த பிஹெச்டி ப்ரோக்ராமோ இல்லை எந்த ரிசர்ச் ப்ரோக்ராமோ கொஞ்சம் குறைச்சலா தான் உங்களுக்கு காசு வரும். பட் ஆனால் ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப் டு சர்வைவ் ஃபார் ஒன் பர்சன். 2-3 பேர் ஒரு ஃபேமிலி இருக்கு உங்களுக்கு, அப்படி ஒரு ஸ்பவுஸ் இருக்கு, ஒரு கிட் இருக்கு அப்படின்னா ஐ திங்க் நீங்க பண்ணுவாங்களா? ஸ்பவுஸ்க்கான விசா அப்ரூவ் பண்ணுவாங்களா? லைக் நான் இப்போ போறேன் அப்படின்னா ஸ்பவுஸையும் கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா. ஐ திங்க் எந்த விசாலையுமே வந்து ஐ திங்க் யூ கேன் டேக் யுவர் இமீடியட் ஸ்பவுஸ் அண்ட் யுவர் கிட். அதுல வந்து பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அன்லெஸ் there is some exceptional circumstances. ஆல்வேஸ் இந்த எட்ஜ் கேஸ் இருக்கு. அந்த எட்ஜ் கேஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஜென்ரலா எந்த விசாலுமே இப்போ நான் என்னோட அகைன் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னதான் எடுத்துக்கணும். என் விசால வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்போ என் கல்யாணம் இல்லை, நான் சிங்கிளாக தான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் அப்புறமா நான் வந்து என் ஸ்பவுஸ் அப்ளை பண்ணி ஐ காட் மேரிட் அண்ட் பாட் ஹர் இன். ஸோ அது கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் அண்ட் நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து ஃபேமிலியாவே இருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ். உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. ஸோ தட்ஸ் அதாவது பிளைண்டா ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டையோ இல்லை அவங்க கேட்குற சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டையோ உங்களால கொடுக்க முடியாம இருந்தாலே ஒழிய ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல். கண்டிப்பா ஸ்பவுஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சு வரும்போது சிங்கிளா வந்து பண்ற போது கல்யாணம் பண்ணி அப்புறம் ஸ்பவுஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர். ஸோ இட் ஒர்க்ஸ். நாங்களாம் கூப்பிட்டு வந்தோம். ஸோ ஸ்டில் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி இருக்குல்ல, இப்போ பிஆர் கொடுக்கறது என்ன டைம் டியூரேஷன் எடுக்கும் அங்க? இப்போ நீங்க அங்க போயிட்டீங்க, ஸோ அதுக்கப்புறமா எப்போ அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சிங்கிறது கொடுப்பாங்க? ஜென்ரலி அவங்களா எதையும் கொடுக்க போறது கிடையாது. நீங்க தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அது ரொம்ப வருஷத்துக்கு தெளிவா இருக்கும். டே 1 நீங்க அப்ளை பண்ணலாம். பேசிக்கலி இஃப் யூ ஆர் எலிஜிபிள். இப்போ ஃபார் பாயிண்ட் டெஸ்டட் ஸ்கீம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் 180 அப்ளை பண்றீங்க. ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித் பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து 65 பாயிண்ட் இருக்கணும் உங்களுக்கு. அந்த விசாக்கு அப்ளை பண்றது நீங்க ஆஸ்திரேலியா வரணும் கூட அவசியம் கிடையாது. ஓவர்சீஸ்ல இருந்து கூட அப்ளை பண்ணலாம். இஃப் ப்ரொவைடட் உங்களால அவங்க கேட்குற பாயிண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் லைக் இப்போ 4 வருஷம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெசிடென்சி ரெக்வயர்மெண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பி ஆஃப் குட் கேரக்டர் அண்ட் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் தேர். பட் மற்றபடி இவ்வளோ வருஷம் இருந்தால் தான் இங்கே பிஆர் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஸ்கில் பேஸ்டு தான் முக்கால்வாசி. அஃப்கோர்ஸ் நான் ஸ்கில் பேஸ்டு ரெசிடென்சி பேஸ்டு பெர்மனன்ட் ரெசிடென்சி விசாஸும் இருக்கு. அதை பத்தி எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏன்னா அது வாங்கின ஆட்களே எனக்கு தெரியாது. நாங்கள் ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ எனக்கு அதை பத்தி ஐடியாவே கிடையாது. அதை பத்தி உங்களுக்கு ஐடியா வேணும்னா அகெயின் நீங்க அந்த மாதிரி விசாஸ் எல்லாம் வேணும்னா கூட நீங்க வந்து அதே இமி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே அதுவே அந்த ரெக்குவயர்மெண்ட்டே உங்களுக்கு இருக்கும். ஃபார் எவ்ரி விசா லைக் ஆஸ்திரேலியா கொடுக்குற எல்லா விசாக்கான ரெக்குவயர்மெண்ட்டும் அந்த வெப்சைட்ல கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் வெப்சைட். கண்டிப்பா அவங்க எல்லாம் பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டில் அதை போய் படிக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து they want it presented in plate in front of them. அது கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் மட்டும் கொஞ்சம் மாத்திட்டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், அதை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் பொறுமையா பாருங்க. புரியலையா 2-3 வாட்டி படிங்க. அப்படியும் புரியலையா தெரிஞ்ச அதை எடுத்துட்டு போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர கேளுங்க. கண்டிப்பா வந்து someone will be able to help you out. So just try பண்ணா I think most things will work. கண்டிப்பா சார். ஸோ ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியா போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விசாக்கு அப்ளை பண்றேன் சப் கிளாஸ் 858. நான் இப்போ இந்த பிளேஸுக்கு தான் நான் போகணும் ஆஸ்திரேலியால அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ண முடியுமா, இல்ல அவங்க அலாட் பண்ற பிளேஸுக்கு தான் நான் போகணுமா? ஓகே, இப்போ 858 வந்து ரீஜன் ஸ்பெசிபிக் விசா கிடையாது. ஆனா 190 ஒரு விசா இருக்கு. அது பேசிக்கலி வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஒரு விசா இருக்கு. பேசிக்கலி அது வந்து நீங்க ஒரு ஸ்டேட்டை வச்சு
விசா வாங்குவீங்க. அந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று நீங்கள் ஏதாவது செஞ்சிருப்பீங்க, இல்லை அந்த ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்க, வேலை செஞ்சிருப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும். அப்போ அந்த ஸ்டேட் என்ன பண்ணும், சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க எங்கள் ஸ்டேட்டில், நாங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரோம், பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து 2 வருஷம் இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். 858க்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் ஆனால் சில விசா இருக்கு, அது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் விசானே இருக்கு, அது பேரு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சப் கிளாஸ் 190, அதை வேணா போய் படிச்சு பாருங்க. அவங்க அந்த ரெசிடென்சி ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க. விசா கிராண்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேம் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அவங்க ஆக்சுவலி குயின்ஸ்லாண்ட்லேயே தான் இருந்தாங்க. ஸோ இட் மேட் நோ சென்ஸ். மற்ற ஸ்டேட்ல போயிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் சே நீங்க குயின்ஸ்லாண்ட்ல இருக்கீங்க, இப்போ பிரிஸ்பன்றது குயின்ஸ்லாண்ட் ஒரு ஸ்டேட் இருக்கு, நீங்க வந்து நியூ சவுத் வேல்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் நாமினேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த நியூ சவுத் வேல்ஸ் தான் சிட்னி இருக்கு. ஸோ நீங்க அங்கதான் போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். பட் ஆனா 858 தான் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது. சார் ஆக்சுவலா இப்போ இந்த ரிஜெக்ஷன் ரேட் பத்தி பேசிட்டு இருந்தால, சடனா தான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. சோ இப்போ இத பேஸ் பண்ணி தான் ரிஜெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 12th மார்க் கம்மியா இருந்திருக்கலாம், டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை % இருந்திருக்கணும், அது கம்மியா இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து நிறைய வேரியஸான இது இருக்கு, இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். சோ இந்த மாதிரி எதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட்டுங்கிறது அதிகமா இருக்கும்? அண்ட் ஆல்சோ இதுல எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இதுல போய் பார்த்தா தெரியும், பட் ஸ்டில்லும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்களே, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. சோ இதனாலதான் ரிஜெக்ட் பண்ணுவோம். இப்ப எனக்கு வந்து 2 மார்க் குறைச்சா இருக்கு, அதனால அவங்க ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காரணங்கள் நான் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் ரொம்ப வெரி சில்லி ரீசன்ஸ். பட் சம்டைம் நடந்துக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனா ஐ திங்க் பெஸ்ட் வே வந்து நெட்வொர்க்கிங், ஃபேஸ்புக் குரூப்ஸ், அந்த மாதிரி நிறைய குரூப் கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஜஸ்ட் கோ என்கேஜ் இன் Indian communities or Indian diasporas in whichever country you apply. I think this is quite common எல்லா இடத்துலையும். அதுல போய் நீங்க வந்து நீங்க உங்க கேள்விகள் கேட்கலாம். நான் இந்த மாதிரி இந்த விசாக்கு அப்ளை பண்றேன், 858 இல்லை, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க டார்கெட் பண்ணிருக்கலாம். நான் இந்த மாதிரி இந்த விசாக்கு அப்ளை பண்றேன், என்னோட சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம். அஃப்கோர்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வெளில சொல்லாம மெயின்டைன் யுவர் ப்ரைவசி. அதை பார்த்துட்டு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். நிறைய நல்ல மக்கள் இருக்காங்க இன்னும் இந்த ஊர்ல. இருக்காங்க, பட் ஸ்டில் ஸ்கேமும் நடக்கும் சார். சோ தட் நம்ம ஆபீஷியலா போய் வெப்சைட்ல பாத்துக்கிறதே பெட்டர் சார். இல்ல கண்டிப்பா ஐ திங்க் பி எக்ஸ்ட்ரீம்லி the rule to get scammed is extremely simple. உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்க, unless otherwise it's a government organization or a bank. பேங்க் கிட்டயுமே வந்து பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் தீஸ் டேஸ். எல்லாருமே பேங்க்ன்றாங்க. ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அகைன் டோன்ட் பே ஃபார் எனிதிங். எல்லாமே காசு கொடுத்தா நடந்துரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இட்ஸ் a bit risky. காசு கொடுக்காலும் நடக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குன்றத புரிஞ்சுக்கங்க. காசு கொடுக்காமலே நிறைய விஷயங்கள் நார்மலா பண்ணாலே நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே you won't be scammed to start with. காசுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த காசு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னா என்கிட்ட எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கணும், நான் எப்படி அங்க சஸ்டெயின் பண்ணுவேன், எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? ஸ்டைஃபன் தருவாங்க, பட் ஸ்டில் அந்த ஸ்டைஃபனும் என்ன அமௌண்ட் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நான் ஒரு ரெண்ட் எடுக்கணும், ஃபுட் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது வந்து நான் எப்படி டாக்கிள் பண்ணுவேன்? எனக்கு அந்த காஸ்ட் பத்தின பினான்சியல் ஆஸ்பெக்ட்ல இருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். அப்படிலாம் கிடையாது. நான் இந்த ஊருக்கு 2016 வந்தேன். வெறும் $3000 தான் வந்தேன். அதுவும் என் காசு கிடையாது, எங்க அப்பா கிட்ட கடன் வாங்கி தான் வந்தேன். எங்க அப்பாவால அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ he was gracious enough to give us savings. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்தாரு. பட் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அது போதும் எனக்கு தெரிஞ்சு. இப்பவுமே அது போதும் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு $1000 சேர்த்துங்க, ஒரு $4000 எடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு பிஹெச்டி புதுசா வரீங்க அப்படின்னா அது எஸ் இட் ஒர்க்ஸ். பட் ஆனால் நீங்க வந்து இப்போ வந்து மாஸ்டர்ஸ் பை கோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்தாது. ஸோ அதுக்கு தான் பேங்க் இருக்கு. நீங்க எப்படி இருந்தாலும் அங்கே போய் லோன் வாங்குவீங்க. ஸோ என்ன கேட்டா அந்த பாத் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களோட எண்ட் கோல் என்ன அப்படின்றத பாருங்க.
எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டர்ஸ் படிக்கிறோம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவாருங்க. நான் வந்து இந்த ஊர்ல போய் மைக்ரேட் தான் ஆக போறேன், அதுக்காக தான் நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறேன்னா, மாஸ்டர்ஸ் போய் கோர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்க ஒரு ஊருக்கு மைக்ரேட் ஆகுதுன்றது த லாங்கஸ்ட் ரூட் பாசிபிள். அதை செஞ்சு எடுக்காதீங்க. ஷார்டஸ்ட் ரூட் பாசிபிள் இது பேசிக்கலி ரிசர்ச் பண்ணுங்க, ப்ரூவ் யுவர் செல்ஃப், அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கலா மற்ற எல்லாமே வரும். மணி, மைக்ரேஷன், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் get educated well. Just don't study. There's a huge difference between these two statements. ஒன்னு கத்துக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் நான் மாஸ்டர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு இல்லை, எனக்கு இந்த விஷயத்தை தெரியணும் அப்படின்னா MIT நடத்துற எல்லா கோர்ஸுமே அவங்க ஆன்லைன்ல ஃப்ரீயாவே போடுறாங்க. ஈவன் எக்ஸாம் பேப்பர் முதற்கொண்டு அதை நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க லிட்டரலி சென்னையில உட்காந்துட்டு இல்லை எங்க உட்காந்துருக்கீங்களோ இந்தியாவில உட்காந்தே படிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அது டெக்னாலஜி இஸ் ஃபார் மோர் ஹெட் நவ். ஈவன் ஐஐடியில நடத்துற எல்லா கோர்ஸுமே ஆன்லைன்ல வீடியோ லெக்சர்ஸ் வருது. அதெல்லாம் போய் படிங்க. அதுல போய் உங்களோட அறிவை வளர்த்துக்குங்க. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் அதுவும் வந்து கான் மேட்ச் இட். அது கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படிதான். இப்போ நான் பண்ண பிஹெச்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல். புக்கை திறந்து வச்சு படிக்கிறது வந்து வெரி மினிமல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தது, பட் வெரி மினிமல். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா எஸ், நீங்க யூ ஹேவ் டு மூவ் அரவுண்ட் லிட்டில் பிட். இந்தியாவிலே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இப்போ இந்தியாவிலே நிறைய ஃபயர் ரிசர்ச்லாம் பண்றாங்க. குவைட் சர்ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி நீஷ் ஏரியால நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் வொர்த் வைல் டு மூவ் அரவுண்ட். பைசா தான் வேணும் அப்படின்றது கிடையாது. ஸ்டைபெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு சம்மர் அரௌண்ட் $40,000 கிட்ட வரும். அதாவது நான் சொல்றது வந்து நீங்க எந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்கன்றது இருக்கு. அதில் நிறைய 2-3 ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணி யூ கேன் கெட் மோர் மணி, அதெல்லாம் இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் அகெயின், ரொம்ப சப்ஜெக்டிவ். இப்போ நான் இப்போ அகெயின் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து PRA ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் அவார்ட். அது எப்படின்னா உங்க டியூஷன் ஃபீயை வேவ் பண்ணிடுவாங்க. PhD முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தருக்கு, அதாவது எனக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. அதை தவிர்த்து வந்து ஸ்டைபண்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அந்த ஸ்டைபண்ட் அமௌண்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற ஸ்காலர்ஷிப் இருக்கு. அந்த ஸ்டைபண்ட் அமௌண்ட்டே கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட். ஒரு ஆஸ்திரேலியன் வெப்சைட், அதே அந்த இமி வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் இங்கே வாழறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து சப்ஜெக்ட் ஒரு வருஷம் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ மாறினே இருக்கும். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பும் அந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகுதா, டேலி ஆகுதான்னு பாருங்க. ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல சார் சொல்றீங்க இந்த 40,000? எல்லாமே ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்ல, யூஎஸ் டாலர்ஸ்ல கிடையாது. மந்த்லி பேசிஸ்ல தருவாங்களா ஆர் இயர்லி பேசிஸ்ல தருவாங்களா சார்? ஃபர்ஸ்ட் நாளே 14வது கேள்வி முதல்லயே கேட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் தர மாட்டாங்க. இங்க எல்லாமே ஃபோர்ட் நைட்லி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 நாளைக்கு ஒரு வாட்டி சம்பளம் கொடுக்குற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல சில ஸ்காலர்ஷிப் மந்த்லி கொடுக்கறது இருக்கு. அட்வான்ஸா எனக்கு தெரிஞ்சு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனால கிரேட் கொஸ்டின் தோ. சார், இப்ப இந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த சப் கிளாஸ் 858 விசா கிடைக்குதுல, அந்த டைம்லயே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அதை பர்சியூ பண்ண போவீங்களா, இல்ல நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுமா சார்? ரெண்டுமே இருக்கு. போத் மெத்தட்ஸ் பாசிபிள். 858மே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அப்ளை பண்ணி இங்க வரல. ஆக்சுவலி நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 4 வருஷத்து வரைக்கும் அந்த விசாவே கிடையாது. அந்த விசா வந்து நான் PhD முடிக்கிற டைம்ல தான் ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு விசா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பிரிச்சு அமால்கமேட் பண்ணி இந்த விசாவை ஆக்குனாங்க. இப்போ கரண்டா பண்றதுக்கு 2-3 அகைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 858 எனக்கு தெரிஞ்சு இந்தியால இருந்து அப்ளை பண்ணி கிடைச்ச ஆட்களும் எனக்கு தெரியும், PhD பண்ணாம. அந்த மாதிரி. ஆனா அவங்க எல்லாம் ஹை இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு CTOs அந்த மாதிரி ஆட்களா இருக்காங்க. இல்ல வந்து இதை ரொம்ப நீஷ் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்போ ஃபார் லைக் சயின்ஸ், சம்மரின் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் படிச்ச ஆட்கள், நேவல் ஷிப்ல வேலை, அந்த மாதிரி ரொம்ப நீஷ் ஃபீல்ட்ல வந்து வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இது திஸ் மைட் ஒர்க் ஃபார் யூ. ட்ரெடிஷ்னல் பாத்வே எடுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித் எல்லாமே வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்ளைங் இன் இந்தியா. PhDயோ வந்து கெட் இன் டச் வித் சூப்பர்வைசர், ஒரு ப்ரொஃபஸரை பிடிங்க. உங்களோட ஏரியால எந்த யூனிவர்சிட்டி, 2-3 யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுங்க. ஒரே யூனிவர்சிட்டிலேயே வந்து ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க.
நிறைய நிறைய பேர் கோல்டு இமெயில்ஸ் அனுப்பாதீங்க. இந்த மாதிரி எனக்கு பிஹெச்டி வேணும் தெரியுங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஒர்க்கை படிச்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப அழகா எழுதுங்க. எழுதுனது 2-3 வாட்டி நீங்களே படிச்சு பாருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் ப்ரொஃபஷனலா இருக்கான்னு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு 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 சூப்பர்வைசரோட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களோட பிஹெச்டி ஜேர்னிக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்க மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கிடையாது, உங்களை மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய வேல்யூபிள் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே வந்து முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றது தான் வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புள் பண்ணுவாங்க. நான் இந்த சைடும் பார்த்துருக்கேன், பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் கிடைக்கும், ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அந்த அந்த அவங்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல எனக்கு பிஹெச்டி கிடைச்சிச்சு, நான் வந்து போய் படிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி படிச்ச ஆட்களும் இங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், இந்தியன்ஸும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி 1 வருஷத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், வந்து படிப்போம், இங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவோம், கிடைச்சா கண்டினியூ பண்ணலாம், இல்ல விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். உங்க உங்க சிச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு பொருந்தி உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ, உங்களால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பட் ஆனா திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட், நார்மலா படிச்ச ஒரு ஆளு ஃபுல் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபண்ட் இந்தியாவில் இருக்கும்போதே கிடைச்சி இங்க வரலாம் அப்படின்றது வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஸோ முயற்சியை விடாதீங்க, அவ்வளவுதான். சார் ஆக்சுவலா இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது வேற, இந்த விசா உள்ள வர்றதுங்கிறது வேற, கரெக்ட்டுங்களா? எஸ். இப்ப இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் 858ல வந்துட்டேன், பட் ஸ்டில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னா எனக்கு வந்து பிஆர் கிடைக்குங்களா? 858 இஸ் பேசிக்கலி பெர்மனன்ட் ரெசிடென்சி தான் உங்களுக்கு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு வராத ஆட்களும் எனக்கு தெரியும். 858 கிடைச்சு வாங்கிட்டு இங்க வராத ஆட்களும் இருக்காங்க நிறைய பேர். என்டையர்லி யுவர் பர்சனல் சிச்சுவேஷன், அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ 858 இஸ் அ பெர்மனன்ட் ரெசிடென்சி விசா. அது பேசிக்கலி பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு என்னென்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, சாரி பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது எல்லாமே இதுக்கும் உண்டு. ஸோ you can start working the next day. So அந்த மாதிரிலாம் you can definitely, it's a permanent residency visa basically. இப்போ இந்த விசா வாங்குறதுக்கு IELTS எக்ஸாம் லைக் கிளியர் பண்ணிருக்கணுமா சார்? கண்டிப்பா. ஐ திங்க் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் இப்போ வந்து எனி மைக்ரேஷன் ஸ்கீமுக்கு வந்து ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்ன்றதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் வந்து இப்போ 12 வருஷம் நீங்க படிக்கிறீங்க, அப்புறம் பேச்சுலர்ஸும் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிக்கிறீங்கனாலும் அதை ஐ திங்க் அக்செப்ட் பண்றது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஸ்கூலிங், பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். பட் ஸ்டில் அதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஐ ஹேட் டு ரைட் IELTS அண்ட் PTE. டிபெண்ட்ஸ். நான் IELTSும் எழுதினேன் ஃபர்ஸ்ட். அது ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அது எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடும் 2 வருஷத்துல. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எழுதுங்க அதெல்லாம். நான் வந்து பிஹெச்டிக்கு வர்றப்போ IELTS பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ்க்கு திருப்பி PTE எழுத வேண்டியதாக இருந்தது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக டைம் பண்ணீங்கன்னா அது மாதிரி 2 வாட்டி எழுத வேண்டியது வரலாம், ஒரே வாட்டி எழுதினாலே போதும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக டைம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மாற்றுக்கிறதே கிடையாது. பேசிக்கலி ஐ திங்க் ஃப்ரம் இந்தியன் பேக்ரவுண்ட் கண்டிப்பா அது தேவைப்படும். யா சார். சோ ஃபைனலா ஒரு क्वेश्चनோட ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னன்னா இப்போ இந்த விசா இருக்குங்களா, இப்போ பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும்ல ஃப்ரம் எல்லா விசாஸ்க்கும். சரி, ஆஸ்திரேலியால ஹெல்த் இருக்கும், ஹெல்த் கேர் வைஸ் இருக்கும், ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கணும். சோ இந்த மாதிரி பேசிக்கா இருந்தாலும் நீங்க விசாவே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அந்த பேசிக்கா இருக்கிற ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன? சிம்பிள். me.homeoffice.gov.au என்ன விசா அப்ளை பண்றீங்களோ, விசிட்டர் ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் பெர்மனன்ட் மைக்ரேஷன் ஆர் டிஸ்டிங்விஷ் ஆர் இன்வெஸ்டர், எனி கிளாஸ், அந்த கிளாஸை நீங்க ஜஸ்ட் தேடி எலிஜிபிலிட்டி, ஸ்டெப்ஸ் டு அப்ளை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து அதை படிச்சாலே போதும். as simple as that. ஆக்சுவலி ஃபுல் பாட்காஸ்ட் வந்து டைம் வர்த்தா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் சோ. எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலா யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர் இதை பத்தி இன்னும் தெளிவா தெரியணும், வேற பாட்காஸ்ட் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அது தெளிவா பாட்காஸ்ட் வேற பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். திஸ் இஸ் வைஷு சைனிங் ஆஃப் ஃப்ரம் வர்ஷா டிமெண்ட். பை சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.